சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் புள்ள மேலையும் வளர்ப்பு மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்காதவன் தான் அடுத்தவன் மேல பழி சொல்லுவான். யார பார்த்து பொண்ணு ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்றேன். தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரு பொதுவா தானே பேசிட்டு இருக்காரு. அவரு உங்களை சொல்லலங்க. அவன் என்னதான் ரேவதி சொல்லிட்டு இருக்கான். நேத்து நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமா ஜாட பேசுறான் பாத்தியா அவன். ஐயா சிதம்பரம், ஏன் கோவப்படுற? நீ தப்பா புரிஞ்சுக்காதயா. ரேவதி சொன்னது மாதிரி மாப்பிள்ளை பொதுப்படையாதையா சொன்னாரு. கொஞ்சம் பொறுமையாயிருயா, பதட்டப்படாத. உங்க மருமகனுக்கு மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. என் பொண்ண ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லுவான். அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இவன் பையன் ராத்திரி முழுக்க ஊர் சுத்திட்டு வருவான். அத கேக்குறதுக்கு அவனுக்கு துப்பு இல்ல. என் பொண்ணையும் என் வளர்ப்பையும் பத்தி தப்பு சொல்லுவானா அவன்? ஏய், என் பையன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும்டா. அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமையோ தகுதியோ இல்ல. ஏய், என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியோ உரிமையோ இருக்காடா? என் பொண்ணை பத்தி பேசி பாரு, உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். நாக்கையா? ஆம்பளையா இருந்தா சொன்னதை செஞ்சு காட்டுறா பாக்கலாம். ஏத்தி என் புள்ளைய அடிக்க வந்ததுக்கே உன்னை சும்மா விட்டுற கூடாது. ஏதோ கோயில் ஆட்சியர் தான் பொறுமையா இருந்து. இல்லனா அப்படியே என் தலையை வெட்டி என் கையில கொடுத்துருவியா? வந்துட்டான் பெரிய மீச வச்ச ஐயனார் மாதிரி. நல்லா அடிக்கிறதுக்கு ஐயனார்லாம் தேவையில்லை. வேணாப்பா, தள்ளி விட்டா தடிக்க விடுந்துருவா நீ. ஏய், வந்து பாரு. என்னடா அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாடா. ஏய், பாத்துட்டு இருக்க. வாடா. என்னடா போற சொல்லி. சொன்ன கேளுங்க. நீங்க இப்படி ஏதாவது சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அத்தைக்குதான் பாவம் உடம்பு முடியாம போகும். பாவங்க, இவங்களுக்காகவாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல ரேவதி, இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டான். நீ தேவியை கூப்பிடு. கோவில்ல என்ன நடந்ததுன்னு திரும்பவும் தேவியை விசாரிக்கணும். அப்பதான் இவன் மகனோட வண்டவாளம் தெரியும். ஒருவேளை இவன் மேல இறக்கப்பட்டு இவனை காப்பாத்த கூட அவ போய் சொல்லிருக்கலாம்ல. அங்க என்ன நடந்ததுன்னு அவளை கேக்குறேன். அப்புறம் இருக்கு இவனுக்கு. சிதம்பரம், முடிச்சு போனதை ஏன் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? தேவி அப்படிலாம் போய் சொல்லிருக்க மாட்டாயா. கணேசும் அந்த மாதிரி புள்ள இல்லையா. நீங்க சும்மா இருங்க சித்தி. உங்களுக்கு இவனை பத்தி எதுவும் தெரியாது. தேவி, 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 தேவி. ரேவதி, தேவி எங்க? தெரியலங்க. இங்கதான் எங்கயாவது பக்கத்துல போயிருக்கா. தெரியல தெரியலன்னு சொல்றதுக்கா வீட்டுல இருக்க? கணேசன், தேவி உன்ன பாக்கதானே வந்தா. எங்க அவ? சகோதரி, நாங்க கடையில இருக்கிறப்ப கூகுள் மாமா வந்துட்டாரு. நாங்க ஒன்னா இருக்கிறத அவர் பாத்திரக்கூடாதுன்னு தேவியை கடையில விட்டு வந்துட்டேன். இதுக்குதான் அத்தனை தடவை உங்க ரெண்டு பேரையும் தனியா பார்த்து பேசிக்க வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாரு. இப்ப என்ன பண்றதுனே தெரியல சகோதரி. எங்க போயிட்டா? சார் சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். தேவி எங்க போயிட போறா? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா சார். அவ வந்துருவா சார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இல்ல, என் பொண்ணு வராம நான் எங்கேயும் நகர மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம இந்த பிரச்சனையை நான் விடுற மாதிரி இல்ல. ஐயோ, தேவி வரலனா இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியாதே. தேவி! ஏய், அவன் ஏதோ பண்ணிட்டு போட்டோம். வாடா உள்ள. சரிப்பா. உங்க கத்தல காது கிழிஞ்சிரும் போலயே. சார், பாட்டி, நான் போய் தேவி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி. கதவு தரங்க.
கதவை தருங்க. சொல்லு. மேடம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மேடம். முதல்ல நியூஸ் என்னன்னு சொல்லு. அது குட்டா பேடா நான் முடிவு பண்ணிக்கிறேன். உங்க எதிரி சிதம்பரத்தோட பொண்ணு கணேசன் கடைக்கு வந்துச்சு. அவளை நான் கடைக்குள்ள வச்சு பூட்டிட்டேன் மேடம். எதுக்குடா பூட்டின? கடைக்கு வந்திருந்தா. அவ எதுக்கு கடைக்கு வந்தா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல மேடம், கணேசனும் அந்த பொண்ணு லவ் பண்றாங்க. கணேசனை பாக்குறதுக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்துருந்துச்சு. அந்த நேரத்துல கணேசனோட மாமா ஒருத்தன் இருக்கான் கூகுள், அவனும் கடைக்கு வந்திருந்தான். அவனை பார்த்து அந்த கணேசன் அந்த பொண்ணை கடைக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அவன் கூட போயிட்டான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை கடைக்குள்ள வச்சு நான் பூட்டிட்டேன் மேடம். டேய் முட்டாள், எல்ல கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, எதுக்கு என்ன மீறி செஞ்ச? என்ன மேடம் நீங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கேன், என்ன பாராட்டாம இப்படி திட்டுறீங்களே மேடம். டேய் ஏய் ஃபூல், எனக்கு இப்ப அந்த பொண்ணு கொல்றது முக்கியம் இல்லடா. நீ மாட்டிக்காம இருக்கணும். நீ ஆளுன்னு யாருக்கும் தெரியாம இருக்கணும். ஒருத்தருக்கும் தெரியாது மேடம். அந்த பொண்ணை உள்ள வச்சு பூட்டினேன்னு சொன்னியே, அவளே உன்னை பார்த்திருந்தா என்ன பண்ணுவ? அதுக்குள்ள நான் சட்டரை பூட்டிட்டேன் மேடம். எப்படி மேடம் என்ன பாத்துருப்பா? பார்த்திருந்தா ஆமா மேடம், பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதை விடுங்க மேடம். உள்ள இருக்கிற இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வாசனை இல்ல, மூச்சு தண்ணீர் செத்து போயிடுவா. அவ என்ன உயிரோட வரவா போறா? அதுக்குள்ள அவளை யாராவது காப்பாத்திட்டா? அவ உன்னை பார்த்திருந்தா, யாராச்சும் அவளை காப்பாத்திருந்தா நீ மாட்டிப்ப. யாரு கேட்டுடா இதெல்லாம் செய்யற நீ? இப்ப அந்த வீட்டை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்கறது நீ மட்டும்தான். மாட்டிக்கிட்ட அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இல்ல, அந்த ஊருக்குள்ள எல்லா ஆளுங்களையுமே அவங்க சந்தேகப்படுவாங்க. அவசரப்பட்டுட்டியேடா. சாரி மேடம். டேய், நான் சொல்றத கிளியரா கேளு. அவங்க அந்த பொண்ணை தேடி வரதுக்குள்ள நீ போய் முதல்ல அந்த கடையை திறந்து விடு. அந்த பொண்ணே உன்னை பார்த்திருந்தாலும் தெரியாம அவசரப்பட்டு மூடிட்ட அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கதையை சொல்லி அவங்கள நம்ப வச்சிரு. ஆனா என்ன ஆனாலும் நீ மாட்டிக்க கூடாது. அதுல கவனமா இரு. சரிங்க மேடம். ஏய் போ, சீக்கிரமா அந்த கடையை திறந்து விட்டு எனக்கு கால் பண்ணு. சரி மேடம். இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணிட்டானே. விஷயம் தெரிஞ்சது ஆள் ஆளுக்கு இவனை பிச்சு எடுத்துருவாங்க. ஐயோ, கதவை தரங்க. என்னால முடியல.